ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்த ராகுல் காந்தி அப்பலேருந்தே வாக்கு திருட்டு நடந்தது, அது என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் ஆதாரங்கள்லாம் வெளியிட்டாரு. இப்போ அந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நாடாளுமன்றத்திலேருந்து இந்திய தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக புறப்பட்டாங்க 25 கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள், இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள். இது இப்போ இந்தியா முழுவதும் இதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம், கைது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்திய துணைக்கண்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாருன்னா, ஒரு புகார் சொல்றாருன்னா எல்லாரையும் மாதிரி அப்படி பேசிக்கிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். 6 மாத காலம் ஆய்வு நடத்தி எங்க அந்த மகாதேவபுர சட்டப்பேரவையில 6 மாத காலம் வீடு வீடாக ஆட்களோடு தொண்டர்களை வைத்து ஆய்வு நடத்தியதன் காரணமாகத்தான் 6.5 லட்சம் வாக்காளர்கள்ல 1 லட்சம் பேர் போலியானவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லல, அவரே ஆய்வு நடத்தி அவரு மற்றும் விசாரணைகள் நடத்தி செய்யறாரு. அதுல இன்னும் கூட என்ன சொல்றாரு, அந்த வாக்குச்சாவடிகளில் ஒருத்தர் மகாதேவபுரத்திலையும் வாக்காளர், யூபியில லக்னோவிலையும் வாக்காளர், அதுக்கும் மேல மும்பையில கிழக்கு தொகுதியிலையும் வாக்காளர், இப்படி ஒரே நபர் 3-4 இடங்கள்ல வாக்கு போடுதல், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதாங்க தேர்தல் ஆணையத்தின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதனால விசாரிச்சு தெளிந்து ஆய்வு நடத்தி செய்தார். அதற்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்கா பதில் சொல்லணுமா சொல்ல வேணாமான்றதுதான் கேள்வி. ஏன்னா இந்தியா என்ற ஜனநாயக நாட்டுல தேர்தல் தான் மக்களுக்கான வாக்குரிமையின் மூலமாகத்தான் முழுமையான அதிகாரம். அதையே அந்த வாக்குரிமையே கெடுக்கிறது நரேந்திர மோடி கூட்டம்னா, அவர்கள் ஹிட்லரிசமாக முசோலினிசமாக ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. அதனாலதான் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம நினைக்கிறதுக்கு மேல ராகுல் நேற்று பேரணியில சொல்றார், அவர் அங்க 300 எம்பிகள் சொன்னீங்க, 300 எம்பிகள் போறாங்க, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எல்லாமே இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து பகுதியிலிருந்து எம்பிகள் போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி கைதும் பண்றாங்க. அப்ப ராகுல் அழகான ஒரு இது சொன்னார். அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த சண்டைன்னு சொல்றார், இந்த சண்டை அரசியல் சண்டை அல்ல, இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பை காப்பதற்காக போடுகின்ற சண்டை. அதான் முக்கியமானது. இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பை காப்பதற்காக போடுகின்ற சண்டை. அப்ப அரசியல் அமைப்பை காப்பதற்காக நாங்களாம் ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்திய அரசியலமைப்பின் மூலமாக ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த பேரணி போராட்டம்னு சொல்றாரு. நாங்க இந்த போராட்டத்தை விடுவதாக இல்லை, இதற்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லி ஆகணும். வெறும் முறைகேடாகவே இருக்கிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு? இப்போ இவர்களுடைய இதுல இன்னும் கூட பாத்தீங்கன்னா, பெங்களூர் மத்திய தொகுதி மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலும் இதை செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். அந்த முக்கியமான குற்றச்சாட்டிற்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? இன்னும் கூட சொல்றாங்க பாருங்க, ரெக்கார்டடா படிச்சே நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிரத்துல 2024 ஏப்ரல் 224 ஏப்ரல்ல மக்களவை தேர்தல்ல மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 9,29,43,890 கிளீனா கொடுக்கிறாரு ராகுல், ஸ்டாட்டிஸ்டிக்கலா. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், இவ்வளவு பகிரங்க. மகாராஷ்டிராவில் டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தின்னு. அன்றைய தினம் தேர்தல் ஆணையமும் இணையதளத்துல பதில் வெளியிட்டுட்டாங்க. ஆனா நாங்கள் பதில் அளிக்கவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே வராரு. இதே போலதான் அவங்க எழுப்புற கேள்விகளுக்கு நாங்கள் தொடர்ந்து பதில் அளிச்சுட்டு வரோம், ஆனா இவங்க பதில் அளிக்கலைங்கிற பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க தேர்தல் ஆணையம். பதில் சொல்றன்ற பேர்ல எதையாவது சொல்வதற்கு பேர் பதில் இல்ல, உரிய பதில் சொல்லணும். இதுல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஏப்ரல் எம்பி எலெக்ஷன்ல 9,29,00,000, நவம்பர் அசம்பிளி எலெக்ஷன்ல 9,70,00,000. எப்படி இந்த 40 லட்சம் சேர்ந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சு? அதை தான் சொன்னாரு, உரிய பதில சொல்லுங்கயா. இப்ப இன்னும் கூட ஒண்ணு, சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்க,
இந்தியா முழுவதும் இவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க, ரைட்டு. ஆனால் இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன முடிவு, அதை யார் சொல்றது? அதையும் ராகுல் சொல்றார். அங்கத்தான் கவனிக்கணும். எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரா வருவதற்குரிய தகுதி உடையவர்னு அவர் சொன்னதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. இதுக்கு என்ன தீர்வு, டிமாண்ட் என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? முடிவு என்ன சொல்றார் தெரியுமா? போலி வாக்காளர் பிரச்சனைக்கு ஒரே நிரந்தர தீர்வு வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்களை இணைப்பது. அழகா கொடுக்கிறார். ஆதார் எண்களை இணைப்பது. அரசியல் நிபுணர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதாரை கட்டாயப்படுத்துகின்ற மோடி அரசு வாக்களிக்கவும் ஆதாரை கட்டாயமாக்கினால் ஒரே நபரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சேர்ப்பதென்பது நடக்காத காரியமாகும், தீர்வாகிவிடும். போலி வாக்காளர்களை ஆதாரை கொண்டு கண்டுபிடித்து நீக்கிவிடலாம். ஏன் ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு செய்ய தயங்குகிறது? ஏங்க, தீர்வையும் சொல்லிட்டாரு, வழியும் சொல்லிட்டாரு. தீர்வுக்காக சொல்லும் போது உன்னுடைய ஆதார் கார்டு என்பது நீ தான் அதுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் கார்டு அப்படின்னு சொல்ற. பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் சொல்வது, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பு புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது மற்றும் அதுல சில திருத்தங்கள் செய்வது, அதாவது இறந்து போனவர்கள் பெயரை நீக்குவது உள்ளிட்ட திருத்தங்கள் செய்வது வழக்கமான நடைமுறை தான். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறோம். அதை யார் வாங்குறா? தேர்தலில் பங்கேற்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பெறுது. அப்போவே திருத்தம் சொன்னால் செய்யலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அவங்க கையில் கிடைக்கிது. அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம், தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்ன கேட்டாங்க நம்ம இவங்க இந்திய கூட்டணியின் சார்பாக என்ன கேட்டாங்கன்னா, தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு முறையும் வாக்காளர்கள் சேர்ப்பு, வாக்காளர்கள் நீக்கம் இதெல்லாம் அறிவிப்பாங்க. எனக்கு 18 வயது இந்த தேதியில் ஆயிடுச்சு, என்னை ஓட்டர்ஸா சேர்த்துங்க அப்படின்னு எழுதி கொடுக்கறது. நான் வெளியூருக்கு போறேன், என் பேரை எடுத்துருங்க, நான் அங்க சேர்ந்துக்கிறேன்னு சொல்றது. சேர்த்தல் நீக்கலுக்கு ஒரு டைம் இருக்கு, சேர்ப்பாங்க. அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது எல்லா கட்சிக்கும் ஒரு காப்பி கொடுக்கறது உண்மைதான், ரைட்டு. இப்ப என்ன வந்தது உனக்கு? அதுல என்ன சங்கடம் வந்தது? எஸ்ஐஆர் எங்கிருந்து வருது? சிவியர் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் ஏன் வருது? என்ன இப்ப தீவிர வாக்காளர் சேர்ப்பு வரைவு என்ன அர்த்தம்? இப்ப உனக்கு என்ன திடீர்னு இந்த வேகம் வருதுன்னா, நீங்க என்ன பிளானோட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதான் கேள்வி. இத நாம மட்டும் கேட்கல, மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் இந்தியாவில் கேட்கிறாங்க. இப்ப நீங்க செய்யறது தப்பு, தப்பா செய்யற, ஏற்கனவே தப்பா செஞ்சதுக்கு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது பதில் சொல்ல வேண்டியதானே? சரி, இதை விட்டுட்டு போக வேண்டியதானே? சரி, நீங்க சொல்ற மாதிரி ஆதார் கார்டை இனிமேல் சேர்த்துறோம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன 11 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து சேர்க்கணும்? ஆதாரை ஒத்துக்க மாட்டாங்களாம். ஏற்கனவே ஓட்டு போட்ட ஐடி. தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்தப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்க அழைப்பு கொடுத்தோம், அப்ப காங்கிரஸ் கட்சி உட்பட சில கட்சிகள் வரவே இல்லை அப்படிங்கிறாரு. இது அன்றைக்கு தலைவர்கள் வரல, ஆனா கட்சியினுடைய ராகுல் காந்திலாம் அன்னைக்கு எங்க ஓடி ஒளிஞ்சாருன்னு கேக்குறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய நிர்வாகிகள் உள்ள போறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கட்சியினுடைய நரேந்திர மோடி இப்ப எல்லாத்துக்கும் போயிட்டாரா? இல்ல அமித்ஷா எல்லாத்துக்கும் போவாரா? அவர் கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கவங்க, இன்னும் கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகத்தில் இருக்கவங்க போனாங்க, நிர்வாகிகள். அதை முதல்ல அவருக்கு தர்மேந்திர போய் பார்க்க சொல்லுங்க அந்த லிஸ்ட. ஒரு கட்சியின் சார்பாகவும் போனது உண்மை. சரி, அப்படி அவர்கள் வரலன்னே வச்சுக்குவோம். இல்ல அவர் பாணியிலேயே அவர் வரல, அதனால நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படின்னு தப்பு செய்வியா? தேர்தல் ஆணையம் தப்பு செய்யலாமா? இது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு இது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த அநியாயங்கள், இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாகணும். இப்ப இதே நிலைமை நீடித்தால் என்ன ஆகும் அதையும் நம்ம யோசிங்க. ஆனா இதன் உள்ளார நம்மளுடைய பார்வையில, தமிழகத்தை பொறுத்த வரையில் அவர்களுடைய பார்வை என்ன தெரியுங்களா? ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா பாஜகவை சேர்ந்த இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒண்ணு கூட கேட்டிருக்கு, ஒரு லேடி எம்எல்ஏ ஒண்ணு, இந்த அம்மா அது பேரு கூட வரமாட்டேங்குது, அது கேட்டிருக்குது. என்ன இப்ப வாக்காளர் சேர்க்கக்கூடாதா? ஏன் இங்க இருந்து ஒரு தமிழர் போய் அங்க ஓட்டு போடக்கூடாதா? அங்கிருந்து இங்க ஓட்டு, இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கு. நாம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக 40-50 வருஷமாகலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க நம்மளோடு ஒன்றாக கலந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்.
நான் இப்பயும் சொல்றேன், அவர்களுக்கும் சொல்றேன், பார், தமிழ்நாட்டை, தமிழர்களை கேவலமாக இழிவாக நினைக்காத. இங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்த உக்கம் சந்த் எம்எல்ஏ ஆனார் தெரியுமா? உகம் சந்த் தமிழ்நாட்டுல எம்எல்ஏவா இருந்தார் தெரியுமா உனக்கு? நானும் அவங்களை கேள்வி கேட்டேன். அப்போ வேறு கட்சியை சேர்ந்தாங்க, இணையறாங்க, அதுல பணியாற்றுகிறார்கள், பணியாற்றும் போது வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீ வெற்றி பெற்று தேர்தல் எம்எல்ஏ கூட நிக்கலாம், வரலாம், அது வேறு. ஆனா இன்னைக்கு நான் வருவேனா, புலம்பெயர்ந்தவர்களை என்றைக்கும் வாக்காளர்களை சேர்த்தது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல என்ன சொல்றது? மோடி அரசாங்கம் கேடி வேலையை ஏன் பாக்குது? நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வீடு அங்க இருக்கு, அவன் வாசல் அங்க இருக்கு, ஆனா இங்க வேலைக்காக வரான். அதுலயே இன்னொரு என்னன்னா, பிள்ளைகளுடைய படிப்பை பீகார்லயும் குஜராத்லயும் யூபிலையும் கெடுத்து 10-15 வயசுல நல்லா படிக்க வேண்டியவனெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு வேலைக்கு அனுப்புறது. அதுல பிளான பாருங்க, தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கான பேரா அவர்கள் இங்கே ஓட்டு போடணுமா? அப்ப ஓட்டு போடணும்னா என்ன அர்த்தம் வச்சிருக்கான்? திராவிட மாடல் அரசு, இந்த மண் திராவிட தமிழர்களின் மண், இது உள்ள வரவே முடியலன்றதை கெடுக்கிறதுக்காக இன்னைக்கு செய்யல. RSS காந்தியை சுட்டுக் கொள்றதுன்னா ஒரு நாள் போட்ட பிளான் இல்ல, நீண்ட காலமா போட்டுதான் காந்தியை சுட்டுக் கொண்டதை இன்னைக்கும் மோடி, அமித்ஷாவும் வரவேற்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நிலையில் இருப்பவர்கள் இன்னும் ஒரு 2-3 தேர்தலில் தமிழ்நாட்டு உள்ள ஒரு 1 கோடி பேர் வடநாட்டுக்காரங்களை, வாக்காளர்களை இதன் மாதிரி சேர்த்து விட்டுணுமா? சேர்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு, நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு தமிழர்களால் மட்டும் முடியாது இனிமேலு அப்படின்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வரவும் இதன் உள்ள ரகசியமான RSS வேலையும் இருக்கு. அதனால்தான் திராவிட மாடல் அரசின் தலைவர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக கடுமையாக இதை எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பாக நாம் கடுமையாக போரிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் எப்பயுமே குரங்கு குட்டியை விட்டு சூடு பார்க்குற மாதிரி பிஜேபி நிறைய வேலைகள் பார்க்கும், சூடு பார்க்கும், சுட்டுச்சுன்னா ஓடிடுவானுங்க. இதிலும் அதை போல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை அனைத்தும் மீண்டும் திரும்ப பெறும் நாள் வரும் என்பது நம்முடைய நம்பிக்கை. 2014 இருந்து தொடர்ந்து மோடி பிரதமராக இருக்கிறாரு, 3வது முறையும் வந்துட்டாரு, காங்கிரஸுக்கு மக்கள் ஆதரவு அளிக்கல, அந்த வெறுப்புல இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுறாரு அப்படிங்கிறாங்க பாஜகக்காரங்க. பாரதிய ஜனதாக்காரங்க அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையான மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? போன தேர்தல் 2 தேர்தல்ல அதிகமான இடத்தை வாங்கி போன தேர்தலில் ஃபைட்டு வரும்பொழுதுதான் இங்கே உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இடங்களில் வாக்காளர் பட்டியலில் திருட்டுத்தனம் செய்த, அதனால்தான் சொல்றாங்க திருடர்கள். இது மோடி அரசு திருட்டு அரசு, வாக்குகளை திருடிய அரசுன்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் வாக்காளர் இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்கல்ல, பாஜக முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தான் சொல்றாரு இந்த குற்றச்சாட்டை. ராகுல் காந்தி காங்கிரஸ் ஜெயிக்க முடியலங்கிற இதுல சொல்றாரு. 2வது, ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துகிறார். ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றுவதை உலகத்துக்கு சொல்றாரு. அவரு இப்ப இங்கேருந்து போனவர் அங்க சொல்றாருன்னா, பதவி வாங்கறதுக்கு எல்லாம் வாங்கறதுக்கு எப்படி வேணா டான்ஸ் ஆடலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஒண்ணுமே விவரமே புரியாமல் காசுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அலையக்கூடிய ஒரு கூட்டம் இந்த அரசியல்ல இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ராகுல் மிக தெளிவாக, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அரசியல் பேச்சே உள்ள அதே நபர்கள் சொல்லட்டும், மோடிவா, அமித்ஷாவா, இல்ல தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தது? சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் உட்கார்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அதை யார் மாத்தினது? மோடி மாத்தினது. ஏன் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி என்ற அந்த இதை எடுத்துட்டு எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டரோட ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர், அப்ப 2 பேர் இவங்க முடிவு பண்றவங்க தான் தேர்தல் ஆணையர் என்ற நிலையை உருவாக்கும் பொழுதே சந்தேகம் வருதா இல்லையா மோடி அரசாங்கத்து மேல? அதனாலதான் சொல்றோம், இது திருட்டு அரசாங்கம்னு சொல்ற குற்றச்சாட்டு சரியானது. இதற்கு விளைவு சரியான பதில், பாடம் கிடைக்கும். பேசும்போது குறிப்பிட்டீங்க, எதிர்காலத்தில் தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்களை புகுத்துறதுக்கு திட்டம் இருக்கு, அந்த அளவுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாருமே பேசுறாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக தமிழகத்தில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? பேசுறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, எப்படி இந்த எடப்பாடி போன்றவர்கள்லாம் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாங்க, அதிகாரம்னா என்ன, ஒரு அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா? யாரோ வேலைக்கு வச்சு அந்த வேலையில சீட்ல போய் உட்கார வச்சுட்டு
நீ கையெழுத்த போடு, நான் காசை தரேன், தின்னுட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்து இருந்த ஆள் தான் இந்த எடப்பாடி. அதனால்தான் நீரவ் மோடியினுடைய கம்பெனிகள் அதானி அம்பானியினுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு தூத்துக்குடியில 13 பேரை சுட்ட பொழுது நான் மறுநாள் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி. எடப்பாடிக்கு அந்த ஒரு செய்திக்காகவே எவனும் மன்னிக்க மாட்டாங்க. நீ எல்லாம் எதுக்கா முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம கேட்கணும். இப்போ இன்னைக்கு இன்னும் கூட ஒரு அறிவை பாருங்க. எடப்பாடி அறிவு என்ன அறிக்கை தெரியுமா? திமுக போலி வாக்காளர்களை சேர்க்க முடிவு செய்து விட்டது. யாரு? எடப்பாடி. வாக்காளர்களை சேர்க்கறது யாரு? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம்? இங்க தேர்தல் கமிஷன்னா என்ன? தேர்தல் கமிஷன் செய்யற வேலையில எப்படி வாக்காளர்கள் சேர்க்கறது? இதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன தொடர்பு? மாநில அரசினுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா மாநில அரசு செய்யுமா, நீ எங்க போற? ஆக எதையாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்றத தவிர வேற எதுவும் எடப்பாடி போன்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கொத்தடிமைகள். நான் சொல்றதை நீ கேளு, அப்பதான் நீனும் போது அவங்களையே பிரிச்சு வைக்கும் போது இப்ப அவங்க கட்சியிலே ஒருத்தர் சொல்றாருல, எடப்பாடி போன்ற ஆட்கள் இருந்தா ஒன்னும் உருப்பிட முடியாதுன்னு அவங்க கட்சி சேர்ந்தவங்களே சொல்றாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலையில் எம்எல்ஏக்கள் மூலமாக இதை சொல்லலாமே தவிர, ஆனால் அதற்கான தகுதியோ தரமோ பிரதான எதிர்க்கட்சி என்பதில் எடப்பாடி இல்லை. 4 ஆண்டு காலமாக இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப ஸ்டாலின் அலங்காக்கும் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்லாம் மக்களை தேடி விடியாறாங்க. திமுக செய்யக்கூடிய தில்லுமுள்ளு எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இன்னும் 8 மாசம் தான் அந்த ஆட்சியை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. எடப்பாடி போன்ற ஆட்களுடைய பேச்சு கேட்கிற மக்கள்லாம் திரும்பி காரி துப்பிட்டே போடுவாங்க. ஏன்னா எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னா, முதலாக பதவி ஏற்ற உடனே நீ தான் முதலமைச்சராக கைத்து போட்டு வந்த, உனக்கு ஏதாவது முதலமைச்சருக்கான அதிகாரம் தெரியுமா? முதலமைச்சராக வந்த உடனே சொன்னார், நான் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக இருந்து நல்லது செய்வேன். அந்த வார்த்தையோடு தான் வந்தார். கையெழுத்து போட்டதே மகளிருக்கான நலத்திட்டங்கள்ல தான். இன்றைக்கும் கூட அந்த மகளிருக்கு அவர் செய்தது மாணவ மாணவியர்கள் உனக்கு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏதாவது புத்தி இருந்ததா? இன்னும் கூட சொல்றேன், அவர் மகளிருக்கு கொடுத்த உதவிகள், திட்டங்கள், உரிமை தொகை, மாணவ மாணவியர்களுக்கு கொடுத்த அந்த உரிமை தொகை போன்றவைகளெல்லாம் கூட உனக்கு தெரியலன்றது ஒரு பக்கம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார, நீ எல்லாம் முதலமைச்சரை எதுக்க இங்க உட்காந்துருந்த? ஏன் உன் தலைவன் நரேந்திர மோடி உன்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்லையா? இல்ல அதானி 2 அறை விட்டாரா? இன்னைக்கு உன் தலைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். துக்ளக் குருமூர்த்தி தான் தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு தலைவன். துக்ளக் குருமூர்த்தி என்ற RSS பிரமுகர் தான் அவங்களுடைய கூட்டணியை பேசிட்டு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்குது, எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த ஆளுக்கு மட்டும் புத்தி இல்லை. அங்க அயலகத்தினுடைய கம்பெனிகளோடு போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக என்ன ஆச்சு? ஒப்பந்தங்கள் மூலமாக வந்தாங்க. இங்க கார் கம்பெனிகள் எல்லாம் புதியதாக உருவாக்கப்பட்டு 50,000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா, இப்படிப்பட்ட வேலைகளை செய்த ஒரே முதலமைச்சர்ன்றாங்க. கனடாவில் நம்ம முதலமைச்சரை காலை உணவு திட்டத்தை பற்றி எல்லாம் பாராட்டுறாங்கன்னு சொல்லும் பொழுது, எல்லா இடங்களிலும் நம்முடைய முதல்வரை மற்ற மாநிலங்களிலும் வரவேற்கும் போது எடப்பாடிக்கு தெரியல. ஏன் எடப்பாடிக்கு தெரியலன்னா, எடப்பாடி இதை தான் பேசணும், இதை தான் திட்டணும்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதை இவர் இங்க நாடகத்தில் நடிக்கிற மாதிரி பேசுறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. எடப்பாடிக்கு இனிமே தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. எடப்பாடியை நம்பி இருக்கிறவர்களும் விரைவில் வெளியேறுவார்கள். கருத்துக்களை பார்த்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.